ஹாய் ட்ரேடர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த 22,556 வந்து மேபி நாளைக்கு ஓப்பனிங்லேயே வந்துடும் அப்படின்றத எதிர்பார்க்குறோம். இதை தான் நம்ம வந்து கீப் ஆன் ஒரு 3 டேஸாக எதிர்பார்த்துட்ருக்கோம். லாங் சைடு வந்து டார்கெட் அப்படின்றது மேபி இது நாளைக்கு பிரேக் ஆகி மேலே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ நேற்று ஆஸ் பர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி 22,200 வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட். ஆஸ் பர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி நியர்பையில் ரெசிஸ்டன்ஸ் எதுவும் பெருசாக வால்யூம் ஃபார்ம் ஆகலை. அதனால் வந்து மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதன் அடிப்படையில் அதே மாதிரி தான் நடந்தது. இன்ட்ராடேயில் அதுவும் நிஃப்டியில் மட்டும் ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஒரு டவுன் சைட் டுவர்ட்ஸ் வந்து 22,200 அந்த ரேஞ்சில் வந்துச்சு. பட் அங்கேருந்து வந்து செகண்ட் ஹாஃபில் மேலே போச்சு. ஓவரால் ஆல் டைம் ஹை மறுபடியும் வந்து நிஃப்டி பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ இப்போ நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி ஆஸ் பர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி பார்த்தீங்கன்னா நேற்று 22,200 இருந்த புட் செல்லர்ஸ் வந்து இப்போது 22,300 வந்து ஷிஃப்ட் ஆகிருக்காங்க. ஸோ ஈவன் 22,400லேயுமே ஓரளவுக்கு வந்து வால்யூம் இருக்குது. ஸோ அதனால் 22,300 வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆகவும் 22,400 வந்து சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நியர்பை ஸ்ட்ரைக்கில் எங்கேயுமே வந்து கால் செல்லர்ஸு ஆக்டிவாக இல்லை. அப்படி அவங்க ஆக்டிவாக இருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,800 இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 பாயிண்ட்டுக்கு அந்த பக்கம் தான் வந்து கால் செல்லர்ஸ் ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ அப்போ அவங்க வந்து என்னென்னா இந்த நியர்பையில் வந்து எந்த ஸ்ட்ரைக்கும் செல் பண்ணி லாங் சைடில் ரிஸ்க் எடுத்துக்க விரும்பலை அப்படின்றது தான் அதோட அர்த்தம். ஸோ அப்போ மார்க்கெட் வந்து நாளைக்கு நிஃப்டியோட ஓவரால் வியூ பார்த்தீங்கன்னா 22,300க்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆஸ் லாங் அஸ் அதே மாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை 500க்கு மேலே ஓப்பன் ஆகி 800க்கு மேலே போகாது அப்படின்றது தான் இப்போதைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து சொல்கிற விஷயம். ஸோ இதுதான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட ரேஞ்சு படி பார்த்தா மார்க்கெட்டோட வியூ. ஸோ எஃப்ஐ அண்ட் டிஐ டேட்டா பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு 2 பேருமே நெட் பையரு. எஃப்ஐ வந்து ஒரு 2,700 கோடி கிட்ட பை பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து ஒரு 2,500 ப்ளஸ் வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய ரேலி நிஃப்டியில் நடக்கும்போது 2 பேருமே நெட் பையராக இருப்பாங்க அப்படின்ற நெட் பையராக இருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய ரேலி போயிருக்கு. ஸோ இதுதான் அவங்களுடைய டேட்டா. பட் இன்றைக்கி இன்ட்ராடேவில் என்ன தான் இந்த ரேலி போனாலும் பர்சனலாக இன்ட்ராடேவில் இன்றைக்கி வந்து இந்த ஸோ இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் மார்னிங் வந்து ஆக்சுவலி இந்த ஒரு நீஜர்க் மூவில் இந்த டோட்டல் இதில் வந்து ஒரு 2 டைம்ஸ் ஸ்டாப் லாஸ் நம்மளது பர்சனலாக ஹிட் ஆனதுனால ஸோ இன்றைக்கி நம்ம வந்து 3வது அட்டெம்ப்ட் பண்ணுறதுக்கு விரும்பலை. ஸோ அதனாலேயே ஆக்சுவலி வந்து பர்சனலாக ஓப்பனாக சொன்னால் இவ்வளோ பெரிய ரேலி நடந்தாலும் இதில் வந்து நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படின்றது இன்றைக்கி ஒரு வருந்தத்தக்க விஷயந்தான். ஸோ பேங்க் நிஃப்டி ஆனால் கிளியராக இன்ட்ராடேவில் மேலே ஆக்சுவலி வந்து அது கிளியராக வந்து சிபிஆர் உடச்சி டக்குன்னு மேலே போயிட்டே இருந்தது. பட் நிஃப்டியில் மட்டும் இந்த ஒரு லெவல் இப்படி நடந்ததுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா மிட் கேப் இண்டெக்ஸ் வந்து நல்லாவே வந்து ஃபாலோ ஆச்சு இந்த ஃபஸ்ட் ஆஃப் வந்து. ஸோ அது என்ன ரீசன் அப்படின்றது தெரியல. பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டி வெரி கிளியராக காலையில் அந்த ஒரு மார்னிங் ஒரு புல்லிஷ் கொடுத்து கிளியராக போச்சு. பட் நிஃப்டி மட்டும் அந்த ஃபஸ்ட் ஆஃப் நம்மளை வந்து கொஞ்சம் சோதனைக்குள்ளாக்கினதுனால சரி இதுக்கு மேலே ஓவரால் போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுனால நம்ம அதுக்கு மேலே அதை ட்ரை பண்ணாதனால இந்த இடம் வந்து இவ்வளோ பெரிய இதை வந்து மிஸ் பண்ணிச்சு. ஆக்சுவலி இதான் இன்ட்ராடேயில் நடந்தது. பட் எனிவே நிஃப்டி ஆல் டைம் ஹை ஹிட் பண்ணி இவ்வளோ இது போனாலும் ஆப்ரேஷன் சக்ஸஸ் பர்சனலி பேஷண்ட் அவுட்டுன்ற மாதிரி தான் என்னுடைய இது இன்றைக்கி இருந்துச்சு இன்ட்ராடே ட்ரேடிங். வீக்லி எக்ஸ்பைரி கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.